ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியேறக்கூடிய 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல ஒரு த்ரில்லர் ஜேர்னல் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல நவீன் சந்திரா தான் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, படத்துல ஒரு நம்ம ஹீரோ ஒரு லோ மிடில் கிளாஸ் லைஃப் சேர்ந்த நபராக இருக்காரு. ஸோ அதனாலே இவரோட லைஃப்ல பண கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இவருக்கு ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஒரு இடத்துல இவரை வேலையை விட்டு தூக்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல பாத்தீங்கன்னா இவர் ஈடுபடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இது எப்படி அவருடைய ஒய்ஃப் அதுக்கப்புறம் சின்ன குழந்தை அஃபெக்ட் பண்ணுச்சு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. தென் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டான ஸ்கிரீன்ல தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சன்நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. படத்தோட பேரு ஹனி. சோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மலையாளத்துல ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட எடிட்டிங் அந்த ஸ்லோமோ எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதை விட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 17 வயசு பெண் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் ஒரு தம்பியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவளுடைய எங்கர் பிரதர் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த எமோஷனல் இவளால இன்னுமே மீண்டு வர முடியல. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த பொண்ணுடைய ட்ரீம்ஸ்ல கிரீன் ஐ இருக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல இவருடைய வீட்டுக்கே பாத்தீங்கன்னா அந்த நபர் தங்கிடுறான். சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, இதுக்காக அந்த நபர் அவளுடைய கனவுக்கு வரான். கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு தரமான ட்விஸ்டா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா கொண்டு போவாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ்லின். ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற வெப் சீரிஸ் தமிழ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்ல எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல சமுத்திரக்கனி தான் பாத்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, இந்த சீரிஸோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, இந்த சீரிஸோட கதைக்களம் 1999 டைம் பீரியட்ல நடக்குது. இதுல நம்ம சமுத்திரக்கனி ஒரு எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இருக்கிற ஏரியாவில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு 2 பேட்டர்ன்ல கொலை அப்படின்றது நடக்குது. சோ ஒரு லேடி இன்ஸ்பெக்டரும் இவரும் சேர்ந்து இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, கடைசியா அந்த கொலை பண்ணவங்கள இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த சீரிஸ்ல சமுத்திரக்கனுடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூரா தான் இருக்கு. தென் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டமாவே எடுத்து வச்சிருக்காங்க. அதோட அந்த கொலையை உண்மையிலே யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற அந்த மிஸ்டி கொஞ்சம் சஸ்பென்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த சீரிஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே டு வாட்ச் தான். ஜி5ல இது பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா தடயம். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபைனலா அந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.